பேச்சாளர், தூய தமிழ் பற்றாளர், திருக்குறள் திலகம் ஆகிய விருதுகளை பெற்றவர். எங்கு தமிழ் வேண்டுமோ அங்கெல்லாம் தமிழ் வளர்க்கும் இளைய மகன். இவர் பேச்சில் இனிமை இருக்கும், அனல் பறக்கும், அமுதம் சுரக்கும். நாங்கெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு மனிதர் 100 ஆண்டுகள் இப்படி வாழ்ந்து, ஒரு கடவுள் ஒருபோதும் குப்பைகளை இந்த மண்ணில் வீசி எறிவது கிடையாது. நம்ம எல்லாருமே சாதிக்க தான் பிறந்திருக்கிறோம். உன் விரல் பிடித்து வீதிக்கு வரும்போதே உன் விதி எழுத ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்று. எப்படிப்பட்ட வரிங்க! பேசாம அமைதியா இருந்தா உமனா மூஞ்சின்னு சொல்லும். அதே பிடித்தவனை மணந்து கொண்டால் ஓடுகாழி என்று சொல்லும். அந்த வாழ்க்கையிலே தோல்வியுற்றால் வாளாவெட்டி என்று சொல்லும். பிள்ளை பெறாவிட்டால் மலடி என்று சொல்லும். அடுத்ததாக புதுமை செய். புதியதாய் ஒரு சிந்தனை பிறக்கவில்லை எனில் பூமி பொட்டல் காடாய் மாறி இருக்கும். இவ்வளவு பெரிய வரி. இந்த சிட்னியில் ஒரு நாள்ங்கிறது ஆஸ்திரேலியா நம்மலாம் போனோம்னா அந்த சிட்னிக்கே கொண்டு போயிட்டாங்க நம்மள. பொல்லாத உலகம் இது, பொய் சொல்லுகிற கூட்டம் இது. 4 பேர் உன்னை புகழுவான், 40 பேர் உன்னை இகழுவான். புகழ்ச்சிக்கு நீ மயங்காதே, இகழ்ச்சிக்கு நீ கலங்காதே. சுத்த தண்ணீரில் மீன்கள் தங்காது. இளம் சாதனையாளர், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், தூய தமிழ் பற்றாளர், திருக்குறள் திலகம் ஆகிய விருதுகளை பெற்றவர். தமிழ் எங்கள் உயிர்மை தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் முதல் நிலை வெற்றியாளர் திரு தங்கமுத்து ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திரு தங்கமுத்து பட்டிமன்ற பேச்சாளர், முதுகலை ஆசிரியர், MSc MAd அவர்களுக்கு பயனடை வழங்குமாறு வெங்கடாசலம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முடியாது என்று சொன்னால் முடியாமற் போகும். என்னால் முடியும் என்று முயன்றாலே முயற்சியே வெல்லும். எங்கு தமிழ் வேண்டுமோ அங்கெல்லாம் தமிழ் வளர்க்கும் இளைய மகன். இவர் பேச்சில் இனிமை இருக்கும், அனல் பறக்கும், அமுதம் சுரக்கும். பட்டிமன்ற பேச்சாளர், திருக்குறள் திலகம் எனும் விருதிற்கு சொந்தக்காரர். இன்று காற்றை அசைக்கும் சிறகு எனும் நூலை மயில் இறகால் மனம் வருட திருவாளர் தங்கமுத்து ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முப்பத்து முக்கோடி தேவர்கள் பாட்டிசைக்க 4000 திவ்ய பிரபந்தம், 1330 குரட்பாக்கள், 96 சிற்றிலக்கியங்கள், 64 ஆயக்கலைகள், 63 நாயன்மார்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 12 ஆழ்வார்கள், 10 பாட்டு, 8 தொகை, 7 அகத்திணைகள், 6 பொழுதுகள், 50 காப்பியம், 5 காப்பியம், 4 சமய குறவர்கள், 3 மும்மூர்த்திகள், இரட்டை காப்பியங்களை சுமந்த ஒற்றை மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியால் இந்த அவைதனை முதலில் வணங்குகிறேன். ஒரு பெரிய பேச்சாளருக்கும் ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஆசிரியருக்கு இருக்கிற சிக்கல் சாப்பிட்டு மத்தியானம் போகிற 5வது பீரியடு. ஒரு பேச்சாளருக்கு இருக்கிற சிக்கல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி பேசுகிற அந்த பேச்சு. இதுதான் ஒரு பேச்சாளருக்கும் ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கலுக்குள் உட்பட்டவனாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட சாப்பிட்ற நேரம் வந்துரு. விரைவாகவும் மிக இந்த புத்தகத்தினுடைய நுட்பமாக எழுத்தாளர் கையாண்ட எழுத்துக்களும் கருத்துக்களை பற்றியும் பேச வந்திருக்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய, தலைமையேற்றிருக்கக்கூடிய, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணகிரி திரு முனிராஜ் ஐயா அவர்களையும் அன்போடு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு அடுத்ததாக தாளாளர் வித்ய விகாஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, உங்களை போல ஒரு தாளாளர் ஒவ்வொரு பள்ளியிலையும் தனியார் பள்ளிகளில் இருந்தால் நிச்சயமா நூலும் புத்தகங்களும் மாணவர்களும் மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு சக்திவேல் ஐயா அவர்களையும் அன்போடு உளமாற வணங்கி, அடுத்ததாக நாங்கள்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு மனிதர்
100 ஆண்டுகள் இப்படி வாழ்ந்து ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சித்த மருத்துவராக இருந்து இந்த சமூகத்திற்காக தன் சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் ஓய்வு ஐயா திரு முனுசாமி ஐயா அவர்களினுடைய பாதங்களையும் தொட்டு மேடையில் அமர்ந்த நடிகர் அண்ணா அவர்களுக்கும் நூல் திறனாய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெண் என்றாலே புணர்ச்சிக்குரியவள் என்று பார்த்த இந்த சமுதாயத்தில் பெண் என்றால் புணர்ச்சிக்குரியவள் அல்ல, அவள் புரட்சிக்குரியவள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை காவலர் திருமதி ஞான ஷைலா மேரி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்கி, தன் குழல் போன்ற குரலால் இந்த அரங்கத்தை அப்போதும் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இரு சகோதரிகளுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே தெய்வத்திற்கு இணையாக சொல்லக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு எழுத்தை ஒரு படைக்கக்கூடியவன் இறைவன் என்று சொன்னால் அந்த படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இறைவனுக்கு இணையானவர்கள். அப்படிப்பட்ட மாவட்ட தருமபுரி தமிழ் கவிஞர் மன்றத்தின் தலைவராக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக வந்து எப்போதும் என்னை நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட காலத்தில் இருந்து என்னை ஊக்குவிச்சு என்னை எப்போதும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பழனி ஐயா அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை முதல்ல தெரிவித்துக்கிறேன். என்னன்னா, இந்த புத்தகம்ங்கிறது தொட்டால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுதான் நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்வார்கள். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று சொல்வார்கள். புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிற போது நாம் கீழிருந்து மேலாக உயரத்திற்கு செல்வோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட புத்தகங்களை இன்னைக்கு வாசிக்கிறது ஒரு கவிஞன் எழுதியிருந்தா, புத்தகத்தினுடைய கண்காட்சி நடக்கும் இல்லையா, புத்தக கண்காட்சியில் புத்தகங்கள் மனிதர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது என்று ஒரு கவிஞன் எழுதினான். என்னன்னா, அந்த அளவிற்கு இன்னைக்கு புத்தகங்களினுடைய வாசிப்பு என்பது குறைந்து விட்ட காலகட்டத்தில் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது நிறைய விஷயங்களை எனக்கு பாரதி தீபான்னு சொல்லுவோம் எங்கள் பட்டிமன்ற குழுவில். பாரதின்னு சொன்னாவே எழுத்து தெய்வம், எழுதுகோள் தெய்வம்னு சொன்ன அந்த பாரதியினுடைய அடையாளமாக தான் எங்கள் பட்டிமன்றத்தினுடைய குழுவாக அழைப்போம். ஆனால் மௌன மொழி என்கிற அடையாளத்தோடு எழுதிய அம்மா அவர்களை நான் இந்த புத்தகம் வாசிப்பதற்கு முன்பு பார்த்ததை விட இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு நான் அவர்களை உச்சத்தில் வைத்து பார்க்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்தால செதுக்கி இருக்கிறாங்க. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே ஒரு பல்கலைக்கழகமே குடும்பமாக அமைஞ்சிருக்கிற ஒரு காட்சியை உண்மையாகவே நான் வியந்து பார்க்குற ஒரு இடத்துல நான் நின்றுருக்கிறேன். ஏன்னா கலைக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறாங்க, எழுத்தாளராக 2 பேர் இருக்கிறாங்க, ஆசிரியராக இருந்து மாணவர்களை திருத்தும் பணியில் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குது. இவருடைய எழுத்தில் முதல்ல வாழ்க்கை ஒரு வரம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்கும். வாழ்க்கை ஒரு வரம், வாழ்வோம் தினம். ஏன்பா வாழ்வோம் தினம்? ஏன்னா நம்ம தினம் அந்த நாட்களை கொண்டாடி வாழ வேண்டும். ஏன்னா இதில் அவங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தை, கடவுளின் கையெழுத்து கவிதை மனித பிறப்பு என்று சொன்னார். அதை விட அடுத்த வரி தான் நான் வியந்து பார்த்த இடம். கடவுள் குப்பைகளை எறிவது இல்லை. நம்மளால ஒண்ணுமே முடியாதுப்பான்னு நம்ம உட்கார்றோம்ல முடங்கி, இல்லை, கடவுள் ஒருபோதும் குப்பைகளை இந்த மண்ணில் வீசி எறிவது கிடையாது. நம்ம எல்லாருமே சாதிக்க தான் பிறந்திருக்கிறோம். நமக்கான திறமை எது என்கிற அடையாளத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும், நிச்சயமா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாராபரதியுடைய கவிதை தான் நினைவு வருகிறது. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்கிற அந்த ஒட்டுமொத்த கவிதையின் சாராம்சமாக வாழ்க்கை ஒரு வரம் என்பதிலே மிக அழகாக அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். வாசிக்கும் போதெல்லாம் நம்ம நிச்சயமா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணத்தை தூண்டுவதாக அந்த ஒவ்வொரு வரிகளும் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த புத்தகத்தில் நான் ரசித்து படித்த இடங்களும் ஐயா அவர்கள் முன்பு பேசும்போதே சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அந்த வரிகள் எல்லாம். ஏன்னா ஒரு ஆசிரியர் என்பவர் சொற்களால் நம்ம அந்த மாணவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு துப்புரவாளர் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மனநிலையோடு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு குழந்தையும் நிச்சயமாக உச்சத்துக்கு கொண்டு வந்துட முடியும். அடுத்த கட்டுரையாக அடிப்பெண்ணேங்கிற ஒரு கட்டுரை. அடிப்பெண்ணே, வானம் தொடு வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் பெண்கள் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பெண்ணுக்கு பேர் வாயாடின்னு சொல்லும் இந்த சமூகம். பேசாமல் அமைதியாக இருந்தால் உமனா மூஞ்சின்னு சொல்லும். அதே பிடித்தவனை மணந்து கொண்டால் ஓடுகாழி என்று சொல்லும். அந்த வாழ்க்கையிலே தோல்வியுற்றால் வாளாவெட்டி என்று சொல்லும். பிள்ளை பெறாவிட்டால் மலடி என்று சொல்லும். இந்த சமூகம் சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருந்தாங்க. உன் விரல் பிடித்து வீதிக்கு வரும்போதே உன் விதி எழுத ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்று. எப்படிப்பட்ட வரிங்க! நீ வெளியே வரும்போதே உன் விதியை எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒளியெல்லாம் உன் காதில் வாங்கிக்காத. நீ வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு காலத்தில் இந்தியாவில் பெண் பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிற நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவையே பெண் பிள்ளைகள் தான் காப்பாற்றுகிற அளவிற்கு உயரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு தன்னம்பிக்கையோடு பெண்கள் வெளியே வரணும். உனக்கு சொல்கிறவன் சொல்லிட்டு போகட்டும்ங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணினுடைய மனதிலும் என்னால் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தை வளர்க்கக்கூடியதான வரியாக இருக்கிறது. இன்னொரு வரி, நான் ஒரு வரியில் ஒரு வரலாறை சொல்லிட முடியுமாப்பா? நான் வியந்து பார்த்த அந்த இடம், நாகரிகம் காணாத காலத்தில் நீதானடி இலக்குழுவிற்கு தலைவி. நாகரிகமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இனக்குழுவின் தலைவியாக இருந்தவள் ஒவ்வொரு பெண்ணும். ஏன்னா நம்ம தாய் வழி சமூகம் தானே. நம்ம ஒரு தாய் வழியாக ஒரு குடும்பத்தில் அவ்வளவு அறிவார்ந்தவளாக ஒரு பெண் இருந்திருக்கிறாள், ஒரு தலைவி இருந்திருக்கிறாள் என்கிற அந்த சமூகம் ஒரு வரலாற்றை அழகாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவர்களுடைய வரியை பார்த்து நான் வியந்து போனேன். இப்போ பெண்ணியம் பற்றி வாழ்க்கையை பற்றி எழுதினாங்கன்னு அடுத்த கட்டுரையை படித்து பார்த்தா கல்வி எனும் இந்த கல்விங்கிறது எப்படி பெற்ற மாற்றத்தை மாற்றுச்சு அப்படின்னு என்னவா சொல்லுவாங்க? கல்லோடிக்கிறவன் பிள்ளை கல்லோடிக்கிறவன் பையன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கல்லோடிக்கிறவன் பையனை கலெக்டராக மாற்றியது கல்வி. சாக்கடை அழுவோனின் மகனை சட்டம் படிக்க வைத்தது கல்வி. மலம் அழுவோனின் மகனை மருத்துவனாக்கி அழகு பார்த்து அடையாளத்தை மாற்றியது கல்வி. அந்த கல்விதான் இந்த சாதி என்கிற சாக்கடையை அடிச்சு தீரோன்னு சொல்லி அவ்வளோ அழகாக அந்த செதுக்கு நாங்கள் ஒவ்வொரு வரியையும் செய்யும் துப்புரவு தொழிலாளி நான் அந்த இடத்துல தான் பதிவு செஞ்சுருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசிரியரும், ஆசிரியராக நான் இருக்கிறேன், ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கிட்டோன்னா வாழ்க்கையை மாற்றிடலாம், மாணவர்களையும் மாற்றிடலாம். ஏன்னா அந்த சொற்களால் அந்த மனித மனங்கள் சிறப்பாக இருந்துச்சு. இன்னொன்று ஐயா அவர்கள் பேசுகிற போது சொன்னார், கிராமத்தில் ஒரு நாள்ங்கிற அந்த கட்டுரையை பற்றி. ஏன்னா அவரை படிக்கும்போது நம்ம கிராமத்துக்கே போயிடலாம். இந்த புத்தகத்தை ஒரு சிட்டியில் இருக்கிறவன் வாங்கி படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வாசிக்க 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 நாமளும் கிராமத்துக்குள்ளேயே போயிடுவோம். அந்த மாடு போடக்கூடிய சாணத்தினுடைய ஒளியோடும் கோமியத்தோடும் அந்த சொல்லாளல் கூட நம்ம வழக்கு சொல்களை பல இடங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா ஒரு எழுத்துங்கிறது எளிமையாக போய் சேரணும், எல்லா மக்களையும் சென்று அடையணுங்கிற அளவிற்கு அந்த எழுத்தில் மிக நுட்பமாக அழகான விஷயங்களை எல்லாம் செதுக்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் திருவிழாவில் குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு. திருவிழாவில் குழந்தைகள் தொலைந்த காலம் போய் திருவிழாவையே தொலைத்த குழந்தைகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட அந்த கிராமத்து வாழ்க்கைக்கே அந்த கட்டுரை கொண்டு போய் நமக்கு சேர்த்துருச்சு. இன்னொன்று அடுத்ததாக சரி கிராமத்தை சொல்லிட்டாங்க, பெண்ணியம் பேசியாச்சு, வாழ்க்கை எப்படின்னு அடுத்த கட்டுரை நாசுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரை. எப்படி மனுஷன் பேசணும், வார்த்தைகள் எப்படி. நிறைய மனிதர்களுக்கு எவ்வளவு படித்திருந்தாலும் எப்படி பேசணுங்கிற புரிதல் இல்லாமலே இருக்கும். திருமணம் ஆகாதவங்ககிட்ட போய் எப்போ கல்யாணம்னு சொல்லுவாங்க, எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருந்தாங்க. கல்யாணமே ஆகாத வீட்டில் போய் எப்போ கல்யாணம்னு கேட்பான். கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆனால் வீட்டில் விசேஷம் இல்லையா, அந்த வீட்டில் விசேஷம் இல்லையாங்கிற ஒரு சொல் ஒவ்வொரு பெண்ணையும் எவ்வளவு மனதளவு காயப்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம் பெண்கள் செய்வோம் அப்படின்னா மாணவர்களுடைய மனநிலையில் இருந்து அம்மா அவர்கள் யோசிச்சிருப்பாங்க. எப்போவுமே இந்த தலைமுறை இடைவெளி எப்படி தெரியுமா, நம்ம தலைமுறையில் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து நம்ம அந்த மாணவர்களை பார்க்கறது வருது ஒன்று. இன்னொன்று இந்த காலகட்டத்திலேருந்து மாணவர்கள் ஆசிரியர்களை பார்க்கறதுன்னு ஒன்று. அந்த ரெண்டு விதத்தையும் கடந்து ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, மகனுடைய மனநிலைமையிலிருந்து பார்த்தா தான் அவனுக்கு என்ன பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு புரியும். ஒரு பெற்றோராக, ஒரு ஆசிரியராக
நாம் மாணவர்களுடைய மனநிலைமையில் போய் பார்க்குற போது தான் அவனுக்கான வழி என்ன, அவனுக்கான தேவை என்னங்கிறது புரியும். அப்போ ஒவ்வொரு மாணவரும் அப்படியே போயிடலாமா சார்னா, அந்த மாணவர்களும் ஆசிரியர்களினுடைய மனநிலையிலிருந்து மனக்கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும்ங்கிறதெல்லாம் மிக அழகாக பதிவு செய்திருந்தார்கள். கனவுகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பிறப்பில் ஏதும் உயர்வு தாழ்வு கிடையாது. நம்ம பிறந்ததுனால எந்த உயர்வும் என்ன, நான் எங்கே வியந்து பார்க்குறேன்னா, மகாபாரதம், ராமாயணம், இந்த இலக்கியத்தில் இருந்தெல்லாம் சான்றுகள் எடுத்துகிட்டு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. எப்பா பிறப்பில் உயர்வு தாழ்வே கிடையாது. ஒரு தாழ்ந்த இடத்துல பிறந்தான்றதுக்காக தான் கர்ணனுக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, எவ்வளோ திறமை இருந்தாலும் மறுக்கப்பட்டது. ஆனால் பிறப்பில் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நம்ம முயற்சி செஞ்சோன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டுரை. அடுத்ததாக புதுமை செய். புதியதாய் ஒரு சிந்தனை பிறக்கவில்லை எனில் பூமி பொட்டல் காடாய் மாறி இருக்கும். இவ்வளவு பெரிய வரி. புதியதாய் ஒரு சிந்தனை பிறக்கவில்லை எனில் பூமி பொட்டல் காடாக மாறி போயிருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் குரங்கிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா டார்வின் கோட்பாடு, அதுக்கப்புறமா நாகரிக வளர்ச்சிங்கிற பின்னாடி தன் சிந்தனையால் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ புதிய சிந்தனை மட்டும் இல்லை என்றால் இந்த பூமி பொட்டல் காடாய் போயிருக்குங்கிற அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தையாக இருந்துச்சு, அவ்வளோ சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த அலைபேசியை பற்றி எத்தனையோ பேர் பேசியிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, இன்றைய மனிதர்களின் இதயத்தில் அருகில் இருக்கும் இயந்திர குழந்தை கைபேசின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைய மனிதனின் இதயத்திற்கு அருகில் இருக்கும் இயந்திர குழந்தை கைபேசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மனிதனுடைய இரண்டாவது இதயமாக மாறிடுச்சு, ஆறாவது விரலாவது வந்துருச்சு. ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்னா இந்த ஐயா அவர்கள் முன்னாடி சொன்னாங்க, அந்த விளக்கை தேய்த்தால் பூதம் வரும், அது நமக்கு நல்லது செய்யும். இந்த செல்ஃபோனை தேய்ச்சிட்டு இருந்தோன்னா ஒரு பூதம் வரும், அதை நம்மளை கொன்றும் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த செல்பேசிங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரி. இந்த தீக்குச்சியை வச்சு நம்மளால் விளக்கேற்றி வெளிச்சத்தை கொடுத்து எல்லாருக்கும் இருளை போக்கவும் முடியும், ஒரு வீட்டையே பற்ற வச்சு எரித்து நாசமாக்கவும் முடியும். ஏன்னா அவ்வளவு நன்மைகளும் தீமைகளும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறதுங்கிற ஒரு அழகான விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்த்துங்க. இன்னைக்கு எதில் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அளவு பயன்பாடுன்றது நேரம் தின்னிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாங்க. நேரத்தை தின்னுது. எப்போ காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த காலம் உயிர் போன்றது. ஏன்னா உயிர் போனால் வராது, அந்த மாதிரி காலம் போனால் திரும்பி நம்மளால் கொடுத்துடவே முடியாது. 10 லட்சம் போனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் காலத்தை திருடி விட்டால் திரும்ப அந்த காலத்தை நம்மால் ஒருபோதும் பெற்றுவிடவே முடியாது. ஒரு சொல், அந்த ஒரு சொல் தான் ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை உருவாக்கும். இந்த ஃபோனை நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் பாதிப்பு இல்லை, அந்த ஃபோன் நம்மளை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்போ நம்ம எவ்வளோ அழகாக நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பசி அடங்கா பசி. எனக்கு இந்த நிகழ்வில் ஆரம்பத்தில் பேச விட்டுருந்தா கூட இப்படி பேசியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு பாடல்களும் அண்ணா அவர்கள் எழுதின பாடல்னு சொல்லி அந்த பெண் குழந்தைகளுக்கு நடந்த ஆசிட் வீச்சு, முன்னாடி ஆசிட் வீச்சு பற்றி, அந்த ஆசிட் வீச்சால் எவ்வளோ விஷயங்கள் ரணமாகுங்கிறத தன் பாடல் வரிகளால் சொல்லியிருந்தார். ஒரு பெண் குழந்தை பாலியல் துன்புறவால் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிற விஷயத்தையும் மிக அழகாக அடுத்த பாடலில் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த நூலிலையும் மிக அழகாக பசி அடங்கா பசிங்கிறதுல பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மிக நுட்பமாக வந்து வரிகளை எழுதியிருப்பாங்க. அதில் நான் வியந்து பார்த்த வரி, போட்டிருக்கிற ஆடையில் குறைபாடுன்னு சொல்கிறான் இல்லையா, ஆடை குறைபாடுன்னு சொல்கிற மிக அழகானவர்களேன்னு சொல்லி அந்த வார்த்தை கூட ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. 59 ஒரே நிமிஷம். பெண் உடுத்தும் ஆடையில் காமம் இருக்கிறது என்று கூறும் பார்வை பரிசுத்தமானவர்களேன்னு எழுதியிருப்பாங்க. பெண் உடுத்தும் ஆடையில் காமம் இருக்கிறது என்று கூறும் பார்வை பரிசுத்தமானவர்களே, எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்போ பெண் ஆடையை பார்த்து நீ சொல்கிறல்ல, சின்ன குழந்தை அதில் வழியில் அழகாக ஒவ்வொன்றுமே எழுதியிருப்பாங்க. சேலை, சல்வார், கமீஸ், சுடிதார், லெகின்ஸ், ஜீன்ஸ் வரிசையில் டைப்பரும் இருந்தது என்று. டயப்பர் ஒரு குழந்தையுடைய எவ்வளவு விஷயங்களை வந்து
இன்னைக்கும் பெண் பிள்ளைகள் எவ்வளவு பாலியல் வதைக்கு உட்படுத்துகிறாங்க. எப்பா சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை என்னப்பா ஆடை அணிஞ்சிருந்தது? இந்த சமூகத்தில் இன்னைக்கும் இந்த சமூகத்தில் நடந்த பாலியல் பிரச்சனைகள் தான். இதை படிக்கும்போது ஒரு கவிஞன் வைரவேல்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் எழுதின ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருகிறது. அதை இந்த அரங்கத்தில் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிறந்த ஒரு பெண் குழந்தை பார்த்து சொல்கிற ஒரு மாதிரி பேசுதான். அப்பா அப்பா, நான் அம்மாவின் கருவிலை போட்ட அத்தனை கருணை மனுக்களையும் தள்ளுபடி செய்துவிட்டு என்னை புறம் தள்ளிவிட்டாள். நீயாவது அந்த கருணை மனுக்களை என் கல்லறைக்கேனும் தள்ளுபடி செய்துவிடு. ஏனென்றால் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய 2 இடம், ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று கல்லறை. உங்கள் தேசத்தில்தான் குமரிக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போன தேசமாய் இருக்கிறதே என்று சொல்ல கருவி. குழந்தைக்கும் குமரிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போன தேசமாக இருக்கிறது. கற்பை அளித்தவனுக்கு தானே உங்கள் சட்டத்தில் தண்டனை. ஒருவேளை எங்களுக்குத்தான் கற்பு இல்லை என்று சட்டத்தை மாற்றி வைத்து விட்டீர்களோ என்கிற அந்த வரி, அந்த வரி எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அந்த அளவிற்கான தாக்கத்தை இந்த பசி அடங்கா பசிங்கிற கட்டுரை இந்த மண்ணில் ஏற்படுத்துச்சு. இந்த சிட்னியில் ஒரு நாள்ங்கிறது ஆஸ்திரேலியா நம்மலாம் போனோன்னா அந்த சிட்னிக்கே கொண்டு போயிட்டாங்க நம்மள. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அங்க எப்படியெல்லாம் இருக்குதுன்ற காலகட்டம், நம்ம எப்படியெல்லாம் இன்னும் குப்பைகளை போட்டுக்கிட்டு இன்னும் எனக்கு வீடு வேணும், பல வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோமேங்கிற ஒவ்வொரு கட்டுரையும் கிட்டத்தட்ட 25 கட்டுரையும் நான் சொன்னேன்னா அரை மணி நேரம் இதுலேயே போயிடும். நான் இப்படியாக நான் நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். வாங்கி படியுங்க. ஒவ்வொரு இந்த கட்டுரையும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பயனை, ஏதோ ஒரு சிறிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாசிக்கின்ற போது நம்மை நாமே யோசிப்போம், நம்மை பற்றி நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், எந்த நிலைமையில் இந்த புத்தகத்தை படித்த பிறகு உங்கள் மனதுக்குள் ஒரு மாற்றம் வரும், உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். அது நிச்சயமாக வரும். அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இந்த புத்தகத்திற்கான விலை என்பது இதன் அச்சுக்கூலியும் இதனுடைய பேப்பருடைய அச்சுக்கூலி மட்டும்தான். கவிஞனுடைய கருத்துக்களுக்கும் சிந்தனைக்கும் ஒருபோதும் விலையே கிடையாது. அதனால் நிச்சயமாக நம்ம இந்த புத்தகத்தை இங்கே இருக்கிற இல்லை இந்த காணொளி வழியாக பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்கள் பார்க்கும்போது இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி, இப்படி நல்ல ஒரு குழந்தையை பிரசவித்த தாய்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்ததாக ஓசை தரும் மௌனம், இதில் ஒரு கவிதை நான் அப்படி கொடுக்கும்போது எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை, நான் படிக்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. பொல்லாத உலகம், பொல்லாத உலகம் இது, பொய் சொல்லுகிற கூட்டம் இது. 4 பேர் உன்னை புகழுவான், 40 பேர் உன்னை இகழுவான். புகழ்ச்சிக்கு நீ மயங்காதே, இகழ்ச்சிக்கு நீ கலங்காதே. சுத்த தண்ணீரில் மீன்கள் தங்காது, சுத்த தண்ணீரில் மீன்கள் தங்காது. எல்லாரும் சுத்தம் உள்ளவனா இருக்கவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. தத்தித்தாவும் தவளை மரவட்டையை பார்த்து 200 காலில் எப்படி நடப்பேன்னு கேட்க, சிந்தித்த அது நடைய மறந்தது, சிந்தித்த அது நடைய மறந்தது. அதன் இயல்பு வாழ்க்கையே மாறி போனது. உன் வாழ்க்கையை நீ வாழணும், தவறாயிருந்தா திருத்திக்கணும். பிறருக்காக நாம வாழும் பொழுது கலர்கலரா மாற்றணும், களையை இழந்து போகணும். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தையாகும், துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தையாகும். விட்டு கொடுத்தவனுக்கு வாழ்க்கையும் வசந்தமாகும். மன்னிக்கும் மனம் கொள், உலகம் உனக்குள் அமுதமாகும். மன்னிக்கும் மனம் கொள், உலகம் உனக்குள் அமுதமாகும்ங்கிற ஒரு கவிதை இந்த புத்தகத்தின் தரத்தை சொல்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எடுத்த உடனே இந்த திருப்பி படிக்கும்போது இந்த கவிதை எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை, யார் என்ன சொன்ன என்ன குறை சொல்கிறவர்கள் குறை சொல்லிக்கொண்டே அதே இடத்துல தான் இருப்பாங்க. உன் மீது விமர்சனம் வருகிறது என்றால் நீ உயரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். விமர்சனத்திற்கு மயங்கி ஒரு இடத்தில் விழுந்து விடாதே, எழுந்து நட, வாழ்க்கை வசந்தமாகும். நன்றி, வணக்கம். பேசுனீங்க பட்டிமன்றத்தில் எப்படி உங்களுடைய அனல் பறக்குமோ அதே போல்